கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த 40 என்ற எண்ணை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கோலியாத்தை குறித்து நாம் பார்ப்போம். அவன் 40 நாட்கள் சவுலோட காலத்தில் வந்து என்னை ஜெயிக்கிறது யாருன்னு சொல்லி ஒரு கர்ஜித்து கொண்டு நின்றான். ஆனால் ஜனங்கள் அவனுடைய உருவத்தை பார்த்து பயந்தார்கள். ஆனால் ஒரு சிறுவன் தாவீது தன்னுடைய தேவனுடைய நாமத்தினால் அவன் என்ன சொல்றான்? நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பிசாசானவன் தினந்தோறும் நாள்தோறும் இரவும் பகலும் நம்மை பார்த்து கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். நீ என்ன செய்வ? நீ எப்படி கடன்ல இருந்து வருவோம்? உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவானா? உன் பிள்ளை ஜெயிப்பானா? நீ தோற்று போயிடுவான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசானவன் நம்மை குறித்து கர்ஜித்து கொண்டே இருக்கிறான். பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. அந்த தாவீது எப்படி ஜெயித்தானோ அதே போல நாமும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமடைந்து அவருடைய பிள்ளைகளான நாம் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால சாத்தானை முறியடிப்போம். ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போனவன், சும்மா பயமுறுத்துவான். நம்மளை அவனால் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் அவனை ஜெயித்தார். ஸோ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நாம் தரித்திருந்து தேவனுடைய நாமத்தில் நாம் ஜெயிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். பயப்பட வேண்டாம். நிச்சயமாக தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். 40 நாட்களும் பாருங்கள், பெரிய வீடியோவை பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் நுழையும்படியாய், அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகும்படியாய் இந்த 40 நாட்களும் நாம் மறுரூபப்படுவோமா? நிச்சயமாக தேவனோட வருகையில் நாம் அவரோடு இணைந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். அதுதான் நம்மளுடைய இந்த தவக்காலத்தினுடைய அந்த ஒரு முக்கியமான காரியம். நாம் அதை பெற்றுக்கொள்வோமா? தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ.